இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு மீண்டும் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் மற்றும் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை இருவருக்கும் இடையேயான கருத்து மோதல்கள் மீண்டும் எழத் தொடங்கியிருக்கின்றன. இந்த நிலையில் அதிமுக குறித்தோ எடப்பாடி பழனிசாமி குறித்தோ எஸ்பி வேலுமணி குறித்தோ பேச பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு தகுதி இல்லை என்ற ஒரு காட்டமான பதிவு செய்திருக்கிறது அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு. எக்ஸ் தளத்தில் இந்த பதிவை தற்பொழுது அது ஐடி விங்கானது பதிவு செய்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளாக இருந்த பாஜக மற்றும் அதிமுக இடையே அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுக தலைவர்கள் குறித்து விமர்சித்து பேசிய பேச்சுகளின் காரணமாக அதன் தொடர்ச்சியாக இந்த கூட்டணியானது பிளவுபட்டது. ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் பயணமாகவே அது அமைந்திருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த கூட்டணி பிளவுபட்டு இந்த தேர்தலில் களம் சந்தித்தனர் அதிமுகவினர் மற்றும் பாஜகவினர். இருப்பினும் இந்த தேர்தல் முடிவுகளும் இரு கட்சிகளுக்கும் சாதகமாக வராத நிலையில் மீண்டும் இரு தரப்பிற்கும் இடையேயான கருத்து மோதல்கள் வெடிக்க தொடங்கியிருக்கின்றன. இந்த நிலையில் இது குறித்து அதிமுகவின் தொழில்நுட்ப பிரிவு எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் காட்டமான ஒரு பதிவு செய்திருக்கிறது. ஆடு ஓநாய் நரி என எது வந்தாலும் எப்படி கொக்கரித்தாலும் அதிமுகவை அசைத்து கூட பார்க்க முடியாது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி அதிமுக குறித்தோ அதன் தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்தோ அல்லது எஸ்பி வேலுமணி குறித்தோ பேச பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு தகுதி இல்லை என்ற ஒரு காட்டமான பதிவையும் பதிவு செய்திருக்கிறது அதிமுகவின் தொழில்நுட்ப பிரிவு. தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது தலைமைச் செய்தியாளர் ராஜா இணைப்பில் இணைகிறார். ராஜா வணக்கம். அதிமுக பாஜக இரண்டுமே இந்த தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து மீண்டும் ஒரு பிளேம் கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படின்றது நம்மளால பார்க்க முடிகிறது.
பாஜகவோட கூட்டணி இருந்திருந்தா இன்னும் கூடுதலா தொகுதிகள் ஜெயிச்சிருப்போன்று எஸ்பி வேலுமணி சொன்னபோது மறுபடியும் ஒண்ணு சேருவாங்களோன்னு ஒரு பேச்சு காலையில தான் அடிபட்டுச்சு. இப்ப மறுபடியும் இந்த மாதிரி ஒரு மோதல் கருத்துக்களை வெளிவரதை பார்க்க முடிகிறது. இதனுடைய முழுமையான பின்னணி என்ன ராஜா? அதிமுகவுக்கும் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலைக்கும் இடையேயான அந்த மோதல் என்பது தேர்தல் முடிந்த பிறகும் தற்பொழுது முற்றியுள்ளது. நேற்று தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அதிமுக அதாவது பாஜகவினுடைய தமிழக தலைவர் திரு அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது செய்தியாளர்கள் இந்த கேள்விகளை எழுப்பினர். அதாவது தொடர்ந்து அதிமுகவை நீங்க விமர்சித்து வந்தீங்க, அந்த தேர்தல் முடிவுகளுக்கு அதிமுக தலைமை மாறும் என்று தெரிவித்தீர்கள், இதற்கெல்லாம் என்ன உங்களுடைய பதில் என செய்தியாளர்கள் நேற்று கமலாலயத்தில் கேள்வி எழுப்பினர். ஆனால் திரு அண்ணாமலை அதற்கு நேரடியாக எந்த பதிலும் சொல்லாமல் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அதிமுக மீது வைத்தார். அதிமுக தலைமைதான் முதலில் நாவடக்கம் வேண்டும் என்றெல்லாம் தன்னுடைய பதிலை குற்றச்சாட்டுகளாக வைத்தார். இந்த நிலையில் இன்று காலை அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஒருவரான திரு KP முனுசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் சந்திக்கும் பொழுது அவரும் அண்ணாமலை தான் முதலில் அதிமுக தலைமையை விமர்சிக்க தொடங்கினார், ஆகையால் அதன் பிறகுதான் பிரச்சனை உருவானது என்பது குறித்த அது போன்ற கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகியான திரு SP வேலுமணி அவர் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது அதிமுகவும் பாஜகவும் இணைந்த 30 தொகுதிகளை வென்றிருக்கும் என்று அவர் கருத்து தெரிவித்தார். இந்த நிலையில் திருப்பி மீண்டும் திரு அண்ணாமலை அதற்கு எதிர்வினை ஆற்றியிருந்தார். எங்களை அதை குறித்து எதிர் பேச திரு வேலுமணிக்கு எந்தவித எதுவும் பேசக்கூடாது என்று தெரிவித்திருந்தார். அதற்கு தான் தற்போது அதிமுகவினுடைய IT விங் தற்போது அவருடைய தளத்தில் கடுமையான வார்த்தை பிரயோகத்துறையான ஒரு பதிலை அண்ணாமலைக்கு தெரிவித்துள்ளனர். அதாவது அதிமுக குறித்தோ அதே போல திரு அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குறித்தோ முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி குறித்தோ எந்த விதத்திலும் பேச அண்ணாமலைக்கு தகுதி இல்லை என்று ஒரு காட்டமான ஒரு வார்த்தையை அதிமுகவினுடைய IT விங் பிரயோகப்படுத்தியுள்ளது. அதே போல ஆடு ஓனாய் நரி என எது வந்தாலும் எப்படி குக்கரித்தாலும் அதிமுகவை அசைத்து கூட பார்க்க முடியாது என்றும் அந்த அறிக்கையில் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தன் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் கத்திகளை பற்றி பார்க்காமல் மூக்கு வியர்க்க பேசும் அண்ணாமலை முதலில் தனது பதவியையும் இருப்பையும் காப்பாற்றிக் கொள்ளட்டும் என்ற ஒரு கடுமையான அந்த வார்த்தை பிரயோகத்தை அதில் பயன்படுத்தியுள்ளார். அதாவது தன் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் கத்திகளை பற்றி பார்க்காமல் மூக்கு வியர்க்க பேசும் அண்ணாமலை முதலில் தனது பதவியையும் இருப்பையும் காப்பாற்றிக் கொள்ளட்டும் என்ற அந்த அவர்களுடைய அந்த எக்ஸல பதிவில் வெளியிட்டுள்ளார். மேலும் இந்த தேர்தல் முடிந்த பிறகும் இரு கட்சியின் அதிமுக பாஜக இடையிலான பாஜக தலைவர் திரு அண்ணாமலை இடையிலான இந்த வார்த்தை போர் என்பது தற்பொழுது முற்றியுள்ளது. ஒருவரை ஒருவர் பரஸ்பரமாக குற்றம் சாட்டிக் கொள்கின்றனர். தேர்தல் முடிவுகள் வந்த சூழ்நிலையில் அவர்கள் அதிமுகவுடன் இணைந்திருந்தால் 30 தொகுதிகளை ஜெயிக்கலாம் என்று திரு SP வேலுமணி தெரிவித்திருந்தார். அதே போல முதலில் இந்த பிரச்சனையை அதாவது தங்கள் கட்சியினுடைய தலைமையை முதல் விமர்சனம் பண்ணதே திரு அண்ணாமலை தான், முதலில் இந்த பிரச்சனையை தொடங்கியதே திரு அண்ணாமலை தான் என திரு KP முனுசாமி தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது அதற்கு திரு அண்ணாமலை எதிர்வினையாற்ற தற்பொழுது IT விங் கடுமையான வார்த்தை பிரயோகங்களுடன ஒரு அறிக்கையை தற்பொழுது வெளியிட்டுள்ளனர். நன்றி ராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.